திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கராத்தே பயிற்சிக்கு வந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். செங்கம் நகர பாஜக இளைஞரணி நிர்வாகியான எழில் என்பவர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கராத்தே பயிற்சிக்கு வந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பாஜக நிர்வாகி எழில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செங்கம் நகர பாஜக இளைஞரணி நிர்வாகியான எழில் என்பவர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கராத்தே பயிற்சிக்கு வந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வம், என்ன நடந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா போகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரம் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வைத்து வருகிறார். எழில் இசை அவர் பேரு. அவர் செங்கம் பகுதியில கராத்தே பயிற்சி பள்ளி நடத்தி வர்றார். அந்த பயிற்சி பள்ளியில வந்த மாணவி ஒருவரிடம் கடந்த 8 ஆண்டு காலமாக செங்கம் பகுதியில பயிற்சி பள்ளி நடத்தி வருகிறார். தனியார் பள்ளிகளிலும் இவர் பயிற்சி பள்ளிக்கு சென்று பயிற்சி கொடுத்து வருகிறார். இந்த நிலையில இவர் தனியார் பள்ளி எழில் இசை என்ற பேர்ல இவர் பயிற்சி பள்ளி நடத்தி வர்றாரு. அந்த பயிற்சி பள்ளியில மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த மாணவி கர்ப்பமாகி கடந்த மாதம் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் போது மருத்துவமனையில் செக்அப் செய்யும் போது இது போன்ற கராத்தே பயிற்சி பள்ளி மாணவர் எழில் இசை என்னை கர்ப்பமானதும் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து செங்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரின் அடிப்படையில் அவர் 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். செங்கம் நகர பாஜக இளைஞரணி நிர்வாகியான எழில் என்பவர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் போலீசார் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்.